பால் உற்பத்தியாளர்களுக்கு நிர்ணயித்த விலையை கொடுக்கவில்லை என்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். முறைகேடுகளை களைய அதிகாரிகள் திருந்த வேண்டும், இல்லை என்றால் திருத்த நேரிடும். பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் எச்சரிக்கை. திமுக கூட்டணியில் இருந்து கொண்டு விசிக மது ஒழிப்பு மாநாடு நடத்துவது வேடிக்கையாக உள்ளது. திருமாவளவன் கூறும் கருத்துக்களை வரவேற்றாலும் திமுக கூட்டணியில் இருந்து கொண்டு பேசுவதால் என்ன பயன்? சீமான் சரமாரி கேள்வி. கள்ளக்குறிச்சி சின்னசேலம் அருகே நடந்த சாலை விபத்தில் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய நடிகர் ஜீவா மற்றும் குடும்பத்தினர். விபத்து நிகழ்ந்ததை வீடியோ எடுத்ததால் டென்ஷனான நடிகை ஜீவா எச்சரிக்கை. இலங்கை ரோந்து கப்பல் மோதியதில் படகு கவிழ்ந்து நடுக்கடலில் தத்தளித்த நாகை மீனவர்களை சக மீனவர்கள் மீட்ட அதிர்ச்சி வீடியோ வெளியீடு. இலங்கை கடற்படை தாக்குதலில் காயமடைந்த நாகை மீனவர்கள் 4 பேர் மருத்துவமனையில் அனுமதி. உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை கடுமையாக சரிந்துள்ளதால் பெட்ரோல், டீசல் உள்ளிட்ட எரிபொருட்களின் விலையையும் குறைக்க வேண்டும். அரசியல் கட்சி தலைவர்கள் அன்புமணி உள்ளிட்டோர் மத்திய அரசுக்கு வலியுறுத்தல். ஹரியானாவில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் வினேஷ் போகத் வேட்புமனு தாக்கல். 90 தொகுதிகளை கொண்ட ஹரியானா சட்டமன்ற தேர்தலில் ஜூலானா தொகுதியில் வினேஷ் போகத் போட்டியிடுகிறார். காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றால் ஜம்மு காஷ்மீரில் குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் தலா 3000 வழங்கப்படும். அனைத்து குடும்பங்களுக்கும் தலா 25 லட்சம் மருத்துவ காப்பீடும் வழங்கப்படும். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே காஷ்மீரில் பரப்புரை. அமெரிக்க அதிபர் தேர்தல் நவம்பர் 5ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் ட்ரம்ப், கமலா ஹாரிஸ் இடையே காரசார விவாதம். ஒரு பெண்ணின் அடிப்படை உரிமையை அரசு நிர்ணயிக்க கூடாது, எனது வழி தனி வழி என கமலா ஹாரிஸ் சூளுரை. இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.